வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க இப்போ இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் ரெண்டுமே இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட். நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ட்ரேட் என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டு நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தென் ட்ரிகர் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணிவிட்டு நம்ம டெய்லி ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம வெளில வந்துட்டுருக்கோம். ஸோ ஷியோராக வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளோட செட்டப் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ப்ராப்பரான மொமெண்டம் இல்லை, மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப மினிமமான ஸ்டாப் லாஸில் எப்படி நம்ம வெளியில் வரலாங்கிற அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கேன்னா, ஸோ நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நான் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. பாருங்கள், இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. ஸோ தென் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடச்சி இங்கே அட்டன் பண்ணாமல் இதோட கன்ஃபர்மேஷன், இந்த பிரேக் அவுட் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 56542ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்திருக்கலாம். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம டார்கெட் அச்சீவ்ட். ஆக்சுவலி நீங்கள் ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம டார்கெட் லைன் அச்சீவ்டு தான். இதோட லோ வேல்யூ வரைக்குமே நமக்கு வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக் ஆகிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். 56443 வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 99 பாயிண்ட் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம் பேங்க் நிஃப்டியில். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ட்ரெண்ட் லைன் பாருங்கள். ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு இங்கே பிரேக் அவுட், தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. நமக்கு க்ரீன் கன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 56538ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட் ஒரு நல்ல அப்வர்ட் மொமெண்டம் தான் நமக்கு கிரியேட் ஆச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இதோட ஹைக் வேல்யூ வரைக்குமே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 56780 வரைக்குமே ஒரு 242 பாயிண்ட் வந்து நீங்கள் சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இஃப் சப்போஸ் நான் இங்கே என்ட்ரு ஆகிட்டேன், நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் லைன்லேயே நம்ம வந்து டார்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் இது வரைக்கும் தான் நான் வந்து டார்கெட் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கூட இங்கேயும் உங்களுக்கு டார்கெட் ரீச்டு தான், அச்சீவ்டு தான். ஓகே, ஸோ ஒரு மினிமம் டார்கெட் நான் செட் பண்ணியிருந்தேன், நம்ம லைனில் தான் செட் பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கே உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அதை விட மேக்ஸிமமாகவே மார்க்கெட்டில் மொமெண்டம் இருந்தது. ஸோ அது வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் புக்கு தான். ஸோ 242 வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் வேல்யூ தான். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட் கம்ப்ளீட்டட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே நமக்கு ஒன்று இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கணும், இல்லை ரிவர்சல் ஏதாவது கிடைக்குதா நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் அகைன் நமக்கு டவுன்வர்ட்ஸில் மார்க்கெட் மூமெண்ட் இருந்தது. நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் லைன், நமக்கு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் டார்கெட் லைனில் நமக்கு வந்து பிரேக் அவுட், தென் இது நமக்கு இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 56603ல் வந்துட்டு நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். நீங்கள் இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் மார்க்கெட்டில் இதில் லோ வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 56422 வரைக்குமே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு 181 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருந்தது. ஆக்சுவலி இதே தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். இங்கேயும் நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி பிரேக் அவுட், நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரு ஆயிருந்துட்டு நம்மளோட இந்த டார்கெட் லைனவே நீங்கள் செட் பண்ணியிருந்துக்கலாம். உங்கள் டார்கெட்டாக நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். ஸோ இது மாதிரி கேஸ் நான் மேக்ஸிமம் டைம் நான் இதை தான் சொல்லுவேன், நம்ம லைனில் மேக்ஸிமம் அச்சீவ் ஆகிடும். மினிமம் கேஸில் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்க டைமில் மட்டும்தான் அது வந்துட்டு ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸோடு நம்ம வந்து வெளியில் வருவோம். அந்த மாதிரி தான் நம்ம செட்டப்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். இதில் வந்து ஒரு 181 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரேட் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பிரேக் அவுட் இருக்குது இல்லையா. இங்கே நமக்கு ஃபோர்த் ட்ரேட் வந்து இங்கே பிரேக் அவுட். ஆக்சுவலி இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு 3 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணேன். பட் இங்கே நமக்கு ஃபோர்த் ட்ரேட் பாருங்கள். இங்கே ஃபோர்த் ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட், தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு மார்க்கெட் ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம இங்கே வந்துட்டு ரிவர்சலில் மூமெண்ட் க்ரியேட் ஆகிட்டு இங்கே நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு ஃபோர்த் ட்ரேட் வந்து ஒரு ஸ்டாப் லாஸில் நமக்கு வந்து முடிஞ்சது. நியர்பை ஒரு 60 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க ஆக்சுவலாக. ஸோ இதுதான் இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ பேங்க் நிஃப்டியில் மட்டும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 3 ட்ரேட்ஸுமே வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஃபைனல் ட்ரேட் மட்டும் நமக்கு லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு
22 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 60 பாயிண்ட் கிட்ட நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 380 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து 360 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்துட்டு இன்னைக்கு 360 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருந்திருக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ் பேங்க் நிஃப்டியோடது. ஸோ இப்போ இன்னைக்கு நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸும் நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலராக உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. இப்போது நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 566009, 56735, 56974, 57123, 57336, 57512, 57751, 57943, 58090. இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். அப்வர்ட் மொமெண்டமில் பேங்க் நிஃப்டி இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் இதுதான். சப்போஸ் டவுன்வர்டில் நமக்கு மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ 56288, 56099, 55974, 55771, 55584, 55356, 55141, 54936. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஆக்சுவலி பேங்க் நிஃப்டிக்கானது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வாங்க நம்ம நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ், இன்னைக்கான அனாலிசிஸ், தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி 50க்கு இன்னைக்கான அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம அட்டன் பண்ணலை, ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனும் நமக்கு இல்லை. தென் நம்ம வந்து பிரேக் அவுட், இங்கே நமக்கு பிரேக் அவுட், தென் இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ நம்ம என்ட்ரு ஆயிருப்போம் இல்லையா. ஸோ 25136 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ராப்பரான மொமெண்டம் நமக்கு கிடைக்கல, மார்க்கெட் ரிவர்சலில் மொமெண்டம் கிடச்சி. ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட், இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. பிரேக் அவுட் இல்லை, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே நான் ஆல்ரெடி ரெகுலராக நான் சொல்கிறது தான், எந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எந்த ட்ரேட் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணியிருக்கும் போது ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸில் நம்மளால் வெளியில் வர முடியும். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பாருங்கள், இங்கே நமக்கு இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 21 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 25115 வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இங்கே ஒரு 21 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் சேம் லைன்லேயே நமக்கு இங்கே பிரேக் அவுட் கிடச்சி, இது நமக்கு பிரேக் அவுட், தென் இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா. தென் இங்கே பிரேக் அவுட் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங் வேல்யூ நம்ம என்ட்ரு ஆகணும். 25138 நீங்கள் என்ட்ரு ஆகணும், ட்ரேட் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், மார்க்கெட் உங்களுக்கு சூப்பராக நமக்கு அப்வர்டில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ சூப்பராக மேலே வரைக்கும் போயிருக்கு இல்லையா. ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கே ஒரு மேக்ஸிமமான, இங்கே நமக்கு மேக்ஸிமம் லைன் வரைக்கும், இங்கே மேக்ஸிமம் பாயிண்ட் வரைக்குமே நீங்கள் வந்து சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 2521819 வரைக்கும் இங்கே ப்ராஃபிட் புக் ஆயிருந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு 81 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருந்திருக்குங்க. ஓகேயா. ஸோ இங்கே வந்து ஒரு 81 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு இதை நீங்கள் நம்ம இப்போ இங்கே என்ட்ரு ஆயிருக்கோம் இல்லையா. இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க, இங்கேயே உங்களுக்கு நம்ம லைன்லேயே நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கனாலும் நமக்கு டார்கெட் அச்சீவ்டு தான், அதை விட மேக்ஸிமமாக தான் நமக்கு அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ அதான் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் கேசஸில் இப்படி நம்ம லைனில் நீங்கள் செட் பண்ணாலே போதும், அதுவே உங்களுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடும். ரொம்ப ரேர் கேசஸில் மட்டும்தான் அதுவுமே நிறைய மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டைமில் மட்டும்தான் அந்த மாதிரி அச்சீவ் ஆகாமல் நமக்கு ரிவர்சல் ஆகிருக்கும். ஓகேயா. தென் நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட், இங்கேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி, இதோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும் இல்லையா. என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா 25207 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா ப்ராப்பரான மொமெண்டம் நமக்கு கிடைக்கல. அகைன் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இந்த லைனில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம இதோட லோ வேல்யூவில் செட் பண்ணியிருப்போம் இல்லையா ஸ்டாப் லாஸ். ஸோ இங்கே லோ வேல்யூவில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஹிட் ஆயிடுச்சு, 25194 ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 13 பாயிண்ட் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு.
அகைன் பாருங்க, நெக்ஸ்ட் நமக்கு கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் நம்மளோட 4th அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம். 4th அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம லைனில் தான் பிரேக் அவுட். தென் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க. 25171ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம டார்கெட் அச்சீவ்டு தான். பார்த்தீங்களா, இதோட லோ வேல்யூ வரைக்கும் 25111 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கும். ஸோ இங்கே ஒரு 60 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம செட்டப்ஸோட அக்யூரசி லெவல். இந்த அனாலிசிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணீங்க. இந்த மாதிரி நான் நிறைய அனாலிசிஸில் சொல்லியிருக்கேன். நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டான அனாலிசிஸும் நான் சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் அனாலிசிஸும் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம செட்டப்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான நம்மளோட 4 ட்ரேட்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 2 ட்ரேட் ப்ராஃபிட்டில் புக் ஆச்சு, 2 ட்ரேட் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ 107 பாயிண்ட் வந்து நமக்கு வந்துட்டு 141 பாயிண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு நிஃப்டி 50ல் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். 34 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 107 வந்துட்டு இங்கே வந்து நமக்கு நிஃப்டி 50ல் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி நீங்கள் நம்ம செட்டப்ஸ் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். ஸோ இதுதான் இப்போது வந்து வாங்க நம்ம நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நம்ம டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி 50 அப்பர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25172. இது அப்பர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. தென் 25292, தென் 25375, then 25464, then 255114, then 25581, then 25652, 25718. இதுதான் இன்னைக்கு நம்ம நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஆக்சுவலி அப்வர்ட் மொமெண்டமில் நமக்கு நிஃப்டி 50 மார்க்கெட் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் இது. இஃப் சப்போஸ் மார்க்கெட் நமக்கு டவுன்வர்டில் மொமெண்டம் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ 25090, 24994, 24899, 24816, 24729, 24663, 24601, 24476. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டி 50க்கான நம்ம ரெண்டுமே பார்த்தாச்சு. தென் 2 பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம செட்டப்ஸ் நான் ப்ரொவைட் பண்ண செட்டப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா என்ட்ரு ஆகிட்டு நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளால் டெய்லி ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.